ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு டபுள் பீன்ஸ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அலுமினி குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு பொரியட்டோன்னு வெயிட் பண்ணலாங்க. நான் இந்த சேனலில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு. இனிமேல் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ கண்டிப்பாக வீடியோ போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து நீங்களும் யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட கடல் பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணுங்க. அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் நல்லா 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பழமாக அதையும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் சேனலில் வீடியோ போடாததுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்துருச்சு. அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்போ நான் வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக யாருக்குமே அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே உஷாராக இருந்துக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் பேச கற்றுக்கணும், எப்படி நம்ம சம்பாதிக்க கற்றுக்கணுன்னு நிறைய விஷயத்த நீங்களும் கற்றுக்கணும். கண்டிப்பாக நான் அது என்னென்ன விஷயம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுடலாம். கூட 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும். என்னால் வீடியோ போடாததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நான் ஒரே ஆள் தான் எல்லாத்தையுமே பண்ணணும். நானே போட்டு நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே எடிட் பண்ணி போடணும். பத்தாததுக்கு வீட்டில் வேலை. என் பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்குங்க. ஆண் குழந்த பிறந்திருக்கு. பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. அதான் கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்த பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக கடவுள் எங்களுக்கு எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் ஆண் குழந்த பிறக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு பிறக்கலை. பரவாயில்ல, என் பொண்ணுக்கு ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அதனால் எனக்கு நிறைய வேலை வேறு. அதனால் என்னால் வீடியோவே போட முடியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக புதினாவும் போட்டுக்கிறேங்க. அரிஞ்சு வச்ச புதினாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு தண்ணி ஊற்றணும், அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பேன். நான் கேக்கும் செய்வேங்க. அதுக்கப்புறம் ஆர்ட்ரு கேக்கும் செஞ்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு ஆர்டரும் செஞ்சு கேக் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லரும் கூடங்க. நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள்த வாங்கி நான் ஸ்டிச் பண்ணி அதை வச்சு சம்பாரிச்சுப்பேன். அதாவது இது மாதிரி தான் நான் எதுவுமே சும்மா இருக்கிறதில்ல. அதனால் எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கிறதில்ல. பத்தாததுக்கு எனக்கு செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்கும் நான் பெருசாக முயற்சி எடுத்து ரொம்ப பெருசாக செடி எல்லாமே போட்டு வளர்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி டவர் இருக்கிறதுனால மொத்த குரங்கு அது காலி பண்ணிடுது. அதனால் திட்டமான செடி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் காப்பாற்றிட்டு வரேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேங்க.
நான் வந்து ஆச்சி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா வந்து வீட்டில் அரைக்கிற நார்மல் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து காரம் அதிகமாகிட போகுதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணி இதை அப்படியே செஞ்சுக்கலாம். சூப்பராகவே இருக்குங்க. இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நான் அரிசி பார்த்தேன்னா வந்து சீரக சம்பா அரிசி தாங்க வந்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சீரக சம்பா அரிசி தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல்லாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து பார்க்குறதுக்கு தாங்க அழகாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் நான் வந்து இப்போ வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து ரொம்ப வர வரன்னு சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து 1க்கு வந்து 1.25 தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 1.25 தண்ணி ஊற்றிக்கினிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு தான் பழக்கம். இப்போ வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பீன்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம், அதையே நான் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா கிளறிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஊற வச்சா வந்து குழஞ்சி போயிடும். அதனால் வந்து வெறும் 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா இருத்துட்டு அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து வீட்டில் வந்து எப்போயுமே வந்து சும்மா இருக்கிறதே இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறதுனால என் தலையில் நானே நிறைய வேலைகளை எடுத்து போட்டுப்பேன். எனக்கு வந்து சம்பாதிக்கணும், அதே மாதிரி வீட்டு வேலையும் செய்யணும். எப்போ என்னால் வீடியோவும் போடவே முடியல. ஆனால் போடணுன்னு ஆசை, என்னால் எல்லாத்தையுமே செய்யவே முடியலங்க. பாப்பா வந்து நைட்டில் வந்து சரியாக வந்து தூங்க மாட்டாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களா கூட மூச்சுனே இருக்கிறதுனால காலைல ஏந்திச்சிக்க முடியல, லேட் ஆகிடுது. இப்படி என் வேலைங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக வீடியோ போடவே முடியாத போயிடுச்சு. யூடியூப்லேயே வந்து என்னுடைய பேமெண்ட் வர்றது எல்லாமே வந்து ஆஃப் ஆகி இருக்குது. நான் திரும்பி வீடியோ போட்டால் தான் வந்து எல்லாமே ஆன் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் வாங்கலை. அது வந்து நமக்கு வந்து திரும்பி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வீடியோ போட்டுன்னே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப யூடியூப் பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. நம்மளும் வந்து யூடியூப் பற்றி போடுறவங்கள பார்த்து தான் நம்மளும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் நான் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு மூடணும். அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காதுங்க. அதனால் ஒரு கொதி வரட்டும். இப்படி தாங்க என்னுடைய வேலை எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே நான் ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன்ன்றதுனால அவங்களால ரொம்ப வேலைலாம் செய்ய முடியாது. சின்ன பாப்பா பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆகிட்டாங்க, +1 போகிறாங்க. அதனால் அவங்களாலையும் ரொம்ப வந்து வேலை செய்ய முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலை செய்வாங்கங்க. மிச்சம் எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன். இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். நான் ஒவ்வொரு யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களாம் பார்ப்பேன். அவங்க எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வீடியோ எடுப்பாங்க, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தர் எடிட் பண்ணி போடுவாங்க. இப்படி எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு தான் யாருமே இல்லை. என்னால் வந்து இதெல்லாம் பண்ணிக்கவே முடியல. அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ஒரே ஆள் எல்லாத்தையுமே தான் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷர் காற்று வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விசில் போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்று வந்துச்சு. இப்போ வந்து விசில் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு விசில் வரணுங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும்.
ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்னதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மூடி வந்து ஓப்பன் பண்ணணும். அதுவும் விசிலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா, கீழே கொஞ்சம் கூட அடியே பிடிக்காதுங்க. நல்லாவும் சூப்பராக வரும். கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து விசில் அடங்கிடுச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மூடி திறக்கிறப்ப எப்பவுமே நம்ம சைடு திருப்பாதீங்க, ஆப்போசிட்டாக அந்த சைடு திருப்பினீங்கன்னா அந்த ஆவி எல்லாமே வந்து அந்த பக்கம் போயிடும். உங்கள் மூஞ்சில் வந்து சூடாக எதுவுமே அடிக்காது. அதனால் எப்போ திறந்தாலும் ஆப்போசிட் தரங்க. அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சேஃப். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நல்ல ஸ்மெல்லு, வீடே ஸ்மெல்லுங்க. நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறப்ப நான் அந்த விஷயத்த மறந்துட்டேங்க. இந்த பிரியாணிக்கு நான் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்புறம் உப்பு போட்டேன். இது 2த்தையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆனால் நான் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மறந்துட்டேன். அதனால் கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதாங்க. செம்ம டேஸ்ட்டாக நல்லா சுட சுட டபுள் பீன்ஸ் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா, நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட நல்லாவே இருக்குங்க. மத்தியானம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். அதேமாதிரி ஆஃபீஸுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் போல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா சாப்பிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு திரும்பி நான் வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடியோ போடுறேங்க. மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.